வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். விமான நிலையத்தின் செட்டிங் முறை பெரிய தலை சிக்கியது. செப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் குடிநுழைவுத்துறை முகப்பிடங்களில் அந்நிய நாட்டவர்கள் சோதனையின்றி நாட்டிற்குள் நுழைவதற்கு செட்டிங் முகப்பிடங்களில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஊழல் மோசடிக்கு மூளையாக இருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் பெரிய தலை சிக்கியுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM வட்டாரம் தெரிவித்துள்ளது. குடிநுழைவுத்துறை அதிகாரிகளை தன் வசமாக்கிக் கொண்டு செட்டிங் முகப்பிடங்கள் உருவாவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் என்று நம்பப்படும் உள்ளூரை சேர்ந்த அந்த நபரை நெகிரி செம்பிலான் SPRM அதிகாரிகள் கடந்த புதன்கிழமை கைது செய்துள்ளனர். 40 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் சிரம்பான் சிவில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு செப்டம்பர் 23ஆம் தேதி வரையில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை SPRM பெற்றுள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் KLIA 1 மற்றும் KLIA 2 ஆகிய முனையங்களின் வாயிலாக அந்நிய நாட்டவர்கள் எவ்வித சோதனையின்றி மிக சுலபமாக நுழைவதற்கு உள்ளூர் ஏஜென்ட்டுகளுக்கு அந்த நபர் வலதுகரமாக விளங்கியுள்ளார் என்று SPRM வட்டாரம் தெரிவித்துள்ளது. விசாரணைக்கு ஏதுவாக அந்த சந்தேக பேர் வழி ஸ்லாங்கூர் SPRM அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். சம்பந்தப்பட்ட நபர் பிடிபட்டிருப்பதை SPRM ஸ்லாங்கூர் மாநில இயக்குனர் டத்தோ அலியா சலீம் உறுதிப்படுத்தியுள்ளார். கிடா மாநிலத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள வேளையில் பினாங்கில் இந்த எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் பர்லீஸ், ஸ்லாங்கோர் மற்றும் பேரா ஆகிய மாநிலங்களில் வெள்ள நிலைமையில் எவ்வித மாற்றமும் இல்லை. கிடா மாநிலத்தில் உள்ள நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை 7492 பேராக அதிகரித்திருப்பதாக மாநில சமூக நல இலாகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது. நாட்டின் தேசிய மிருகக்காட்சி சாலையான ஜூ நகாராவின் முன்னாள் தலைமை கால்நடை மருத்துவர் டாக்டர் வெள்ளையன் சுப்பிரமணியம் காலமானார். அவருக்கு வயது 72. திடீர் மாரடைப்பினால் இன்று சனிக்கிழமை அவர் உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஜலான் உலு கில்லானில் உள்ள தேசிய மிருகக்காட்சி சாலையில் தமது 28 வயதில் கால்நடை மருத்துவராக பணியாற்றத் தொடங்கிய டாக்டர் வெள்ளையன் மிருகக்காட்சி சாலையில் மிக நீண்ட காலமாக சேவையாற்றியதற்காக மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தார். மிருகங்களையும் பறவைகளையும் ஊர்வனங்களையும் தனது நண்பர்களைப் போல் இமை காத்து வந்தவரான டாக்டர் வெள்ளையன் மலேசியாவின் மிருகக்காட்சி சாலையின் தரத்தை அனைத்துலக தரத்திற்கு உயர்த்திய பெருமை அவரையே சாரும். மிக உயர்தரமான கால்நடை மருத்துவமனை ஜூ நகாராவில் உருவாவதற்கு டாக்டர் வெள்ளையனே முக்கிய காரணமாகும். கால்நடை துறையில் இணை பேராசிரியரான டாக்டர் வெள்ளையன் மலேசியா மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் இளங்கலை மாணவர்களுக்கு உயிரியல் பூங்காத்துறை தொடர்பாக நேரடி பயிற்சி அளித்த பெருமையும் அவரையே சாரும். வெள்ளையனின் ஆற்றல், மிருகங்கள் மீது அவர் கொண்டிருந்த பாச பிணைப்பு மற்றும் ஜூ நகாரா சார்பில் மலேசிய கால்நடை மருத்துவர் சங்கத்தில் அவர் ஆற்றிய பணிகள் அனைத்தும் காலத்தால் போற்றப்படும் என்று மலேசிய விலங்கியல் சங்கத்தின் முதலாவது தலைவரும் 1963ஆம் ஆண்டு ஜூ நகாரா தோற்றுவிக்கப்பட்ட போது அதன் முதலாவது தலைவராக பொறுப்பேற்றவரான காலஞ்சென்ற தான் ஸ்ரீ VM ஹட்சன் வர்ணித்திருந்தது இங்கு நினைவு கூறத்தக்கது. பேரா ஜலான் ஸ்லிம் ரிவருக்கும் பேராங் உலுவிற்கும் இடையில் பெய்லி ஆற்று பாலம் கட்டப்பட்டு நேற்று முதல் பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டதை தொடர்ந்து ஸ்லிம் ரிவரில் ஸ்லிம் வில்லேஜ் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடத் தொடங்கியுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி அப்பகுதியில் ஏற்பட்ட நீர்ப்பெருக்கினால் நீரின் வேகத்தில் மரங்கள் அடித்து வரப்பட்டு யுத்த காலத்தில் கட்டப்பட்ட அந்த கான்கிரீட் பாலம் ஆற்று நீரோடு அடித்து செல்லப்பட்டது. இதனால் அந்த ஆற்று பாலத்தின் இரு மருங்கிலும் வாழ்ந்து வரும் ஜலான் ஸ்லிம் ரிவர் மற்றும் பெராங் ஹுலு மக்களின் பிரதான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் இரு பகுதிகளிலும் மக்களின் போக்குவரத்தை இணைப்பதற்கு ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இரும்பிலான அந்த பேலி பாலத்தை பேரா மாநில அரசு நிர்மாணித்துள்ளது. வழக்கமாக தனது பலசரக்கு கடைக்கு வந்து போகும் நிரந்தர வாடிக்கையாளர்கள் அந்த ஆற்று பாலம் இடிந்து விழுந்த
சம்பவத்திற்கு பிறகு கடந்த 27 நாட்களாக வாடிக்கையாளர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டதாக ஸ்லிம் வில்லேஜ் பகுதியில் மளிகை கடை நடத்தி வரும் 53 வயது கே ராமதாஸ் தெரிவித்தார். அந்த பாலம் மறுபடியும் கட்டப்பட்ட பின்னர் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு நேற்று முதல் தமது கடைக்கு வரத் தொடங்கிய வாடிக்கையாளர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டதாக ராமதாஸ் கூறுகிறார். தேசிய உயர்கல்வி நிதிக் கழகமான PTPTN-இல் கல்வி கடனுதவியை பெற்று அந்த கடனை இன்னும் திருப்பி செலுத்தாமல் இருந்து வரும் 4,30,000 பேரிடம் இருந்து பணத்தை திரும்ப வசூலிப்பதற்கு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. PTPTN கடனை பெற்ற பலர் தங்கள் பள்ளி படிப்பை முடித்து பல வருடங்கள் ஆகிவிட்டனர். ஆனால் வாங்கிய கடனில் இதுவரையில் சல்லி காசு கூட செலுத்தப்படவில்லை என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். இதனால் 600 கோடி வெள்ளி கடன் தொகை செலுத்தப்படாமல் தற்போது நிலுவையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இத்தகைய பொறுப்பற்ற நபர்களின் போக்கினால் PTPTN-இன் தற்போதைய நிதி வளம் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்று ஜம்ரி குறிப்பிட்டார். அடுத்த வாரம் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் ஜொஹர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு சீன வாக்காளர்களுக்கு அனாமதேய கடிதங்களை அனுப்பி பயமுறுத்தி வரும் குறிப்பிட்ட தரப்பினரை DAP இன்று கடுமையாக சாடியது. DAP மற்றும் அம்னோ தலைவர்கள் இருவருக்கும் இடையில் இதற்கு முன்பு நிகழ்ந்த மோதல்களை கருத்தில் கொண்டு அம்னோவை வஞ்சம் தீர்க்க வேண்டும். அதற்கு மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலை சீன வாக்காளர்கள் ஒரு களமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அனாமதேய கடிதங்கள் வாயிலாக அறிவுறுத்தப்பட்டும் பயமுறுத்தப்பட்டும் வருவதாக குளுவாங் DAP நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் ஷுகி தெரிவித்துள்ளார். சீனாவில் உள்ள புலம்பெயர்ந்த மலேசியர்களுடன் மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் இன்று சந்திப்பு நடத்தினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் இம்மாதம் 19 முதல் 22ஆம் தேதி வரை சீனாவிற்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தை சுல்தான் இப்ராஹிம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை 10 மணியளவில் பெய்ஜிங்கில் ஒரு ஹோட்டலில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் மாமன்னர் கலந்து கொண்டார். ஜொஹோர் துங்கு இட்ரிஸ் இஸ்கண்டா, போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக், வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங், வெளியுறவு அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ அம்ரான் முகமது ஜேன் மற்றும் சீனாவுக்கான மலேசிய தூதர் டத்தோ நோமான் முகமது ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வணிகர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சீனாவில் உள்ள மலேசிய தூதரக அதிகாரிகள் உட்பட சுமார் 300 மலேசியர்கள் கலந்து கொண்ட இந்த 1 மணி நேர வரவேற்பு நிகழ்ச்சியில் சீன பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. நாட்டின் உயரிய தலைவரை சந்திப்பதில் உற்சாகமாக இருந்த மலேசியர்களுடன் மாமன்னர் அன்புடன் உரையாடி அளவலாவினார். கிளாந்தான் கொத்தபாருவில் கம்போங் பஞ்சியில் இருக்கும் குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரியின் குடும்ப இல்லம் என கருதப்படும் 3 வீடுகளில் கிளாந்தான் போலீசார் இன்று அதிரடி சோதனையை நடத்தினர். அதிகாலை 6:30 மணி தொடங்கி காலை 9 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையில் கிளாந்தான் மாநில போலீஸ் தலைமையகத்தின் போலீஸ் குழுவுடன் கிளாந்தான் இஸ்லாமிய சமய விவகார இலாகாவின் அதிகாரிகளும் பங்கேற்றனர். அந்த 3 குடியிருப்புகளிலும் முக்கிய புள்ளியின் 2வது மனைவி, 20க்கும் மேற்பட்ட சிறார்கள் உட்பட சுமார் 30 குடியிருப்பாளர்கள் வசிப்பதை இந்த நடவடிக்கையில் பங்கேற்ற நிருபர் ஒருவர் கண்டறிந்தார். ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்டிருந்த குளோபல் இக்வான் தொடர்பான பல்வேறு புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களையும் போலீசார் கைப்பற்றினர். மேலும் சில புத்தகங்கள் எரிக்கப்பட்டுள்ளதையும் அவர்கள் கண்டனர். இதற்கிடையில் கிளாந்தான் உட்பட பல மாநிலங்களில் இன்று பெரிய அளவில் சோதனை நடவடிக்கை நடைபெற்றதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் உசேன் தெரிவித்தார். சுற்றிலும் தீயை மூட்டி நடுவில் தனது மகனை நிறுத்தி கொளுத்தப் போவதாக மிரட்டிய ஆடவர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர்
ஒன் முகமது ஜஹாரி ஒன் பூசு தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை மாரானில் கைது செய்யப்பட்ட 35 வயதுடைய அந்த நபர் போதைப்பொருள் மற்றும் குற்றச்செயல்கள் தொடர்பில் 12 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் முகமது ஜஹாரி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் தனது மகனை மிரட்டும் காட்சியை கொண்ட காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியதை தொடர்ந்து அந்த நபரின் நடவடிக்கைக்கு பலர் கண்டனம் தெரிவித்தனர். சர்டாங் ஸ்ரீகம்பாங்கனில் 9 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்துவிட்டு தப்பிவிட்டதாக கூறப்படும் அந்நிய ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு 11 மணியளவில் சற்று தொலைவில் தனது தாயாரின் நேரடி பார்வையில் இருந்த அந்த சிறுமியிடம் சம்பந்தப்பட்ட ஆடவர் பாலியல் சேட்டையில் ஈடுபட்டதாக சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP AA அன்பழகன் தெரிவித்தார். தனது தாயார் வேலை செய்யும் இடத்தில் மற்ற சிறுமிகளுடன் அந்த சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகார் அடிப்படையில் 35 வயதுடைய அந்த அந்நிய ஆடவர் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். புட்டாலிங் ஜயா பண்டார் ஸ்ரீ டமான்சரா பர்சியாரன் மராந்தியில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் அரை நிர்வாண கோலத்தில் இறந்து கிடந்த வீட்டு அலங்கார பொருட்கள் வடிவமைப்பாளர் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 பேராக அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் நடந்த இந்த கொலை தொடர்பில் 50க்கும் 61க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக புட்டாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்துள்ளார். அந்த 3 இன்று புட்டாலிங் ஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.